Hello everyone, welcome to my channel. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோவில் செட் எக்ஸாம், காலேஜ் டிஆர்பி, சிஎஸ்ஏஆர் எக்ஸாம், பிஜி டிஆர்பி, மேத்தமெட்டிக்கல் சயின்சஸ் கொஷின் பேப்பர்ஸ் எடுத்து சால்வ் பண்ண போகிறோம். அதுலேயும் பர்டிகுலராக ப்ராபபிலிட்டி அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சப்ஜெக்ட்லேருந்து நம்ம ப்ராப்ளம்ஸ் எடுத்து சால்வ் பண்ணலாம். 19th question. Let x1, x2, etc. xn denote the observations of a random sample from a distribution that has mean mu and positive variance sigma square. Then yn is equal to summation xi minus n mu divided by root of n into sigma has a limiting distribution with mean 0 and variance 1. Option A multinomial, option B binomial, option C Poisson, option D normal. இந்த question பாத்தீங்கன்னா PGTRB exam 2015 batchல கேட்டிருக்காங்க. இந்த questionோட ஆன்சர் நீங்க கெஸ் பண்ணியிருந்திருக்கலாம் கொடுத்துருக்க டேட்டா படி. அப்படி பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் Dன்றது கரெக்ட் ஆன்சர், நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் தான். ஸோ இந்த ஆன்சர் எப்படி வந்ததுன்றதை இப்போ டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ 19th கொஸ்டின்ல ஐடியா என்னன்னாக்கா x1, x2, xn எல்லாம் அப்சர்வேஷன்ஸ் ஆஃப் ஏ ரேண்டம் சாம்பிள் ஃப்ரம் ஏ டிஸ்ட்ரிபியூஷன். அதோட மெயின் வேல்யூ மியூவா இருக்கணும் அண்ட் வேரியன்ஸ் வேல்யூ சிக்மா ஸ்கொயரா இருக்கும்போது இந்த ஒய்என்ன்றது இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த வேல்யூ ஒய்என் இஸ் ஈக்குவல் டு சமேஷன் எக்ஸ்ஐ என் மைனஸ் என் மியூ. இதுக்கு லிமிட்டிங் டிஸ்ட்ரிபியூஷன் என்ன வேல்யூ வரணும் அப்படின்னா மெயின் வேல்யூ 0 அப்புறம் வேரியன்ஸ் வேல்யூ 1 இருக்கிற மாதிரி. நம்மளுக்கு தெரியும் மீன் அண்ட் வேரியன்ஸ் நம்மளுக்கு ரெண்டும் சேமா இருக்கிறது பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன். அப்ப மெயின் 0 வேரியன்ஸ் 1 இருக்கிறதுக்கு நம்மளுக்கு பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்க சான்ஸ் இல்லை. அடுத்தது பைனாமியலை பொறுத்த வரைக்கும், ஏன்னா பாய்சானை பொறுத்த வரைக்கும் மீன் அண்ட் வேரியன்ஸ் வேல்யூ லாம்டா ரெண்டும் சேம் வேல்யூன்னு சொல்லிடுவோம். அதே வந்து பைனாமியலுக்கு பாத்தீங்கன்னா மீன் வேல்யூ என்பி அண்ட் வேரியன்ஸ் வேல்யூ என்னன்னு வரும், என்பிக்யூன்னு வரும். இதுல n நம்மளுக்கு நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன். இதுல பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இதுவும் நம்மளுக்கு என்பி, இது வந்து 0, இது வந்து 1ன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இதுவும் நம்மளுக்கு பைனாமியலா இருக்கிறதுக்கும் வராது. அண்ட் மீன் வேல்யூ பைனாமியல்னாக்க மல்டினாமியலும் வரதுக்கு சான்ஸ் இல்லை. ஸோ பாய்சான் இது எதுவுமே வராதுனாக்க கண்டிப்பா நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் தான் கரெக்டா இருக்கும். நார்மலை பொறுத்த வரைக்கும் மீன் வேல்யூ மியூ அப்புறம் வேரியன்ஸ் வேல்யூ சிக்மா ஸ்கொயர். இதை வச்சு நீங்க கெஸ் பண்ணிடலாம். பட் மீதி ஆப்ஷன்ஸையும் நம்ம வராதுன்றதையும் ஃபில்டர் பண்ணிட்டோம்னா ஈஸியா ஆன்சர் சொல்லிடலாம். ஸோ இந்த இதுக்கான லிமிட்டிங் டிஸ்ட்ரிபியூஷன் கண்டிப்பா நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனா தான் இருக்கும் வித் மெயின் வேல்யூ 0 அண்ட் வேரியன்ஸ் வேல்யூ 1. ஸோ ஆப்ஷன் Dன்றது தான் கரெக்ட் ஆன்சர். PGTRB கொஷின் பேப்பர்ஸ்ல இருந்து ப்ராபபிலிட்டி அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கான்செப்ட்ஸ் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். இந்த குப்தா அண்ட் கபூர் புக்கை பேஸ் பண்ணி தான் இந்த மெட்டீரியல் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.